Good morning, students. In previous class, we have to discuss about till page number 146. So, how to reduce to friction? அது வரைக்கும் பார்த்திருப்போம் இல்லையா? Example 3.21 வரைக்கும் பார்த்திருப்போம். Today, let us start the next topic. The topic is dynamics of circular motion. So, in the chapter, in the part oda உங்களுக்கு unit 3 முடியுது. பாருங்க, dynamics of circular motion. Dynamic அப்படினு என்ன சொல்றோம்? Dynamic person அப்படினு சொல்லுவோம். அதாவது ரொம்ப எல்லாத்துலயும் வந்து ட்ரூத்ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்? டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். இங்க டைனமிக் ஆஃப் சர்க்குலர் மோஷன்ங்கிறது ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நிறைய நம்ம செகண்ட் லெசன்ல பார்த்துருக்கோம். லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன் அண்ட் இந்த மாதிரி டைப் ஆஃப் மோஷன்ல நிறைய டைப் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன். இந்த சர்க்குலர் மோஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர்ல லீனியர் மோஷன்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது நியூட்டன் லாஸ் பேஸ் பண்ணி லீனியர் மோஷன்னா எப்படி இருக்கும், அந்த லீனியர் மோஷன்ங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன் மோஷன் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்போ அதையும் தாண்டி என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த சர்க்குலர் மோஷன்ங்கிறது இன்னைக்கு எல்லா மோஷன்லையுமே ரொம்ப காமனான ஒரு டேர்ம் எது அப்படின்னா இந்த சர்க்குலர் மோஷன். சரிங்களா? அதாவது the circular motion is one of the very common types of motion that we come across in our daily life. நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்குறோம். நிறைய வந்து என்ன செய்யும், சர்க்குலர் மோஷன்ல நிறைய சொல்லலாம். இப்போ நம்ம பார்க் போறோம் இல்லையா? பார்க் போனோம் அப்படின்னா அந்த ராட்டினம்லாம் விளையாடுவாங்க பிள்ளைங்க இல்லையா? அதெல்லாம் சுத்தும் போது எப்படி உங்களுக்கு சுத்தும்? சர்க்குலர் மோஷன்ல தான் என்ன செய்யும், சுத்தும். இந்த மாதிரி அப்ப சைக்கிள் டயர் எடுத்துக்கோங்க, அது என்ன டைரக்ஷன்ல இருக்கு, அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து சர்க்குலர், அப்ப அது சுத்தும் போது சர்க்குலர் மோஷன். இந்த மாதிரி என்ன பண்றோம், நம்மளுடைய லைஃப்ல நிறைய சர்க்குலர் மோஷன் ரிலேட்டடா உள்ள ஆப்ஜெக்ட் நிறைய நம்ம பார்க்கறோம் இல்லையா? So, a particle can be in linear motion with or without external force. இப்போ linear motionனா என்ன அப்படின்னா, இப்போ இந்த லீனியர் மோஷனுக்கு வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கலாம், கொடுக்காம என்ன செய்யலாம், இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பைசைக்கிள் ரோட்ல போகுது அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், அந்த பைசைக்கிள் மேல உட்காந்து சைக்கிள் என்ன செய்யறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால சைக்கிள் மூவ் ஆகுது. ஆனால் அது எப்படி போகும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனா போகும். அட் த சேம் டைம் இப்போ ஆப்பிள் ட்ரீல இருந்து ஆப்பிள் விழுகுது. அப்ப ஆப்பிள் விழுகும் போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறோமா? கிடையாது. அதுவா என்ன செய்யுது, பழம் பழுத்தோன மரத்துல இருந்து விழுகுது. அப்ப அது விழுகும் போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் விழுகும். அது ஒரு லீனியர் மோஷன். ஆனா அதுக்கு எந்த ஃபோர்ஸும் தேவை கிடையாது. லீனியர் மோஷனுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். அட் த சேம் டைம் சர்க்குலர் மோஷன்னா கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்க தான் வேணும். கொடுத்தாதான் என்ன செய்யும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகும். Without a force, circular motion cannot occur in nature. என்ன பண்ண முடியாது, ஒரு எக்ஸ்டர்னலா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கலைன்னா அந்த சர்க்குலர் மோஷன் என்ன செய்யாது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது. அப்ப லீனியர் மோஷனுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். ஆனா சர்க்குலர் மோஷனுக்கு கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இதுல velocity of the magnitude of the velocity can be changed without changing the direction of the velocity. அதாவது இந்த பார்ட்டிகல், ஏதாவது ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆகணும் அப்படின்னா அதனுடைய வெலாசிட்டி எதை பொறுத்து இருக்குன்னா அதனுடைய மேக்னிடியூடையும் டைரக்ஷனையும் பொறுத்து இருக்கு. சரிங்களா? அப்ப இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, பார்ட்டிகல் ஃபாலிங் டவுன் வெர்டிகலி. இப்போ ஆப்பிள் ட்ரீல இருந்து ஆப்பிள் என்ன செய்யுது, விழுகுது. அப்ப பார்ட்டிகல் ஃபாலிங் டவுன் வெர்டிகலி, வெர்டிகலா விழுகுது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கு, மேக்னிடியூட் இருக்கு. ஆனா என்ன இல்ல, டைரக்ஷன் இல்ல. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பைக் மூவிங் இன் அ ஸ்ட்ரெயிட் ரோட் வித் ஆக்ஸலரேஷன். ஒரு பைக் வந்து ரோட்ல என்ன செய்யுது, மூவ் ஆகி போகுது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா போகுது. அப்ப அந்த பைக்குக்கு என்ன இருக்கு, ஒரு மேக்னிடியூட் இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல என்ன செய்யும், போகும் இல்லையா? அப்ப அதுக்குன்னு ஒரு ஆக்ஸலரேஷன் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அதாவது the direction of motion alone can be changed without changing the magnitude.
என்ன இருக்காது, இதுக்கு வந்து மேக்னிடியூட் இருக்காது, ஆனா என்ன இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஏன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்றோம் இல்லையா, அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும், இதோடைய டைரக்ஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப யூனிஃபார்மா சுத்தும் போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அப்ப ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன செய்யலாம், அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் தெரியும் இல்லையா, ஸ்கேலார் வெக்டாரா பார்த்துருக்கோம். மேக்னிடியூட் மட்டும் இருந்தா அது ஸ்கேலார் அண்ட் மேக்னிடியூட் டைரக்ஷன் இருந்தா வெக்டார். இப்போ மேக்னிடியூட மட்டும் வந்து என்ன செய்யணும், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்ப யூனிஃபார்மா போகும்போது அதனுடைய சர்க்குலேட்டரி மோஷன்ல நம்ம என்ன செய்யணும், அதோடைய டைரக்ஷன் மாறும். இதான் சர்க்குலர் மோஷனா என்ன செய்யும், சர்க்கிள்ல சுத்தும் இல்லையா, அப்ப ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல சுத்தி இந்த சைடு வரும் இல்லையா, அப்ப அது கண்டிப்பா இந்த சைடு வரும்போது இந்த சைடு ஒரு டைரக்ஷன் இருக்கும், இங்க வரும்போது இதோட டைரக்ஷன் இருக்கும். ஆனா அதுக்கு என்ன இருக்காது, மேக்னிடியூட் இருக்காது. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, both the direction and magnitude of the velocity can be changed. என்ன இருக்கும், மேக்னிடியூடும் மாறும், டைரக்ஷனும் மாறும். எதுல, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஏன்னா நான் யூனிஃபார்முக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆப்ஜெக்டை பொறுத்து. இப்போ நம்ம சர்க்குலர் ஷேப்ல எடுத்தோம்னா அது ஒரு யூனிஃபார்மா சர்க்குலர் மோஷன் இருக்கும். நான் யூனிஃபார்ம்னா ஒரு irregular ஷேப் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்ல நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா என்ன செய்யும், அதோடைய மல்டிபிள் வேல்யூ வந்து இருக்கும், மேக்னிடியூட் இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை வச்சு, அப்ப யூனிஃபார்ம்னா டைரக்ஷன் இருக்கும், நான் யூனிஃபார்ம்னா என்ன இருக்கும், டைரக்ஷன் இருக்கும். ஆனா எது மட்டும் இருக்காது அப்படின்னா மேக்னிடியூட் மட்டும்தான் யூனிஃபார்முக்கு இருக்காது. இப்போ நான் யூனிஃபார்முக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஆசிலேஷன் ஆஃப் ஸ்விங், அப்போ ஊஞ்சலுங்கிறது ஒரே டைரக்ஷன்ல போகுமா, நம்ம என்ன டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஊஞ்சல் என்ன செய்யும், மாறிக்கணும் இல்லையா, அப்போ அதுவும் ஒன் டைப் ஆஃப் த நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அடுத்து சிம்பிள் பெண்டுலம், எக்ஸ்பெரிமெண்ட் படிச்சிருப்பீங்க. சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆட்டி விடும்போது அந்த ஆசிலேஷன் நம்ம எந்த டைரக்ஷன்ல கொண்டு போறோமோ அதுல போகும். அப்ப அதுவும் என்ன செய்யுது, நம்ம கொடுக்க ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், எங்க வேணாலும் போகும். எலிப்டிக்கல் மோஷன் ஆஃப் த பிளானட் அரவுண்ட் த சன், இப்போ சன்னை சுத்தி வரக்கூடிய பிளானட் வந்து ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்குமா, இல்ல, அதை சுத்தி என்ன செய்யும், அதனுடைய இஷ்டப்படி என்ன செய்யும், போகும். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் நீ இந்த இடத்துல தான் இருக்கணும், நீ இந்த இடத்துல தான் போகணும், நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி உள்ளது எல்லாமே நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லீனியர் மோஷன்னா என்ன, அதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். இப்போ சர்க்குலர் மோஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல்ல 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதில் எது எதுக்கு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அதாவது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னா மைய நோக்கு விசை. அட் த சேம் டைம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய விலக்கு விசை. அதாவது வெளியிலிருந்து எல்லாமே சென்ட்ரல் பிளேஸை நோக்கி வர்றது எல்லாமே சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், if a particle is in uniform circular motion, there must be centripetal acceleration towards the center of the circle. ஏதாவது ஒரு பார்ட்டிகிளை யூனிஃபார்மா என்ன செய்யும், ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலரி மோஷன்ல சுத்தக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். அது என்ன செய்யுது அப்படின்னா, சுத்தும் போது சர்க்குலேட்டர் மோஷன்ல தான் சுத்தும். அப்ப கண்டிப்பா அதுல என்ன இருக்கும், மைய நோக்கு விசை. அந்த சென்டர் பாயிண்ட வச்சுதான் என்ன பண்ணும், அது சுத்தும். அதுதான் என்ன அப்படின்னா சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன். இதுல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் த இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இனர்ஷியல் ஃப்ரேம்னா இப்போ வந்து ஒரு சர்க்குலர், இப்போ பூமி வந்து சுத்துது அப்படின்னா அது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது என்ன செய்யுது, தன்னைத்தானே என்னது சுற்றி வருது, எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுற்றி வருது, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதெல்லாம் என்னது அப்படின்னா ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் பாருங்க, the centripetal acceleration of a particle in a circular motion. Already you know that the formula. Acceleration, centripetal acceleration உடைய formula தெரியும்லப்பா, v squared by r. இதுதான் acceleration. Centripetal acceleration mv squared by r ன்னு வரும். So centripetal acceleration of the particle in a circular motion a is equal to v squared by r. By applying Newton's second law. இதில் என்ன பண்ணுறோம், நியூட்டன்ஸோட செகண்ட் லா அப்ளை பண்ணுறோம். அப்போ சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் என்ன, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிபி அப்படின்னு சஃபிக்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ எஃப்சிபிங்கிறது வந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன்ஸோட செகண்ட் லா என்னப்பா, எஃப் இஸ் ஈக்குவல் டு
m into a. இங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் எழுதியாச்சா? அடுத்து மாஸ் into acceleration. இது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதோட acceleration என்ன? அதுதான் சஃபிக்ஸ்ல cp போட்டிருக்கேன். so f centripetal force is equal to m into a. so already you know that the terms. இது என்னது சென்ட்ரிபெட்டல் acceleration உடைய ஃபார்ம். இது வந்து உங்களுக்கு எப்ப கேட்டாலும் இது தெரியணும். சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷனாவே mv ஸ்கொயர்ட் பை rங்கறத உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்க சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சென்டர் சீக்கிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிங்னா நோக்கி வர்றது, மையத்தை நோக்கி வருதுன்னு சொல்லலாம். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னா என்னது? மைய நோக்கி விசை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அதுக்கு இன்னொரு பேர் என்ன? சென்டர் சீக்கிங் ஃபோர்ஸ். அப்படின்னா மையத்தை நோக்கி வர்றதுனால நோக்கி வர்றதுக்கு பேர் தான் சீக்கிங் ஃபோர்ஸ். இது அப்படியே என்ன பண்ணுவோம்? வெக்டர்ல எழுதுவோம். so centripetal force is equal to minus mv squared by r into r cap. this is the equation number 1. already we know that the velocity means omega into r. அப்ப omega into r ங்கிறது v ஓட வேல்யூ தெரியுமா? அப்ப v ங்கற பிளேஸ்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? again you write the formula minus mv squared by r into r cap. so m into v squared. what is the v value? omega r. so omega squared r squared by r. so r get cancels equal to minus m omega squared r into r cap. so this is the centripetal force. can you understand? yes. centripetal force கண்டுபிடிச்சாச்சு. இதுல பாருங்க மைனஸ் ஆர் கேப் அப்படிங்கிறது ஏன் நம்ம இங்க வந்து நெகட்டிவ் யூஸ் பண்றோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த சர்க்கிளை பாருங்க ரெட் கலர் ஆரோல நம்ம இண்டிமேட் பண்ணிருப்போம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதோடைய டைரக்ஷன். அந்த டைரக்ஷன் வந்து இப்ப இந்த வியூல போச்சா இதுலயே வந்து ரெண்டு ஆரோ மார்க் இருக்கும். ஒன்னு வந்து பாசிட்டிவ், இன்னொன்னு வந்து நெகட்டிவ். அப்ப ஒரு வியூ வந்து பாசிட்டிவ் போனுச்சா ஒன்னு நெகட்டிவ். அதான் மைனஸ் ஆர் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் பாசிட்டிவ் then another one is negative. then this side also positive and negative. இந்த ரெட் கலர் சிம்பிள் எல்லாமே இந்த ஆரோஸ் எல்லாமே அதோட டைரக்ஷனை மீன் பண்றதுக்காக இதை வந்து நம்ம என்ன செய்றோம்? நெகட்டிவ். ஏன்னா அதோட டைரக்ஷன் வந்து டவுன் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால அது என்ன சொல்றோம்? நெகட்டிவ்னு போறோம். ஸோ மைனஸ் ஆர் கேப் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்ப இதுதான் என்ன அப்படின்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். அப்ப இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது கண்டிப்பா பாருங்க அதுக்கு வந்து டைரக்ஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்க்கிள் வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த சைடு வருது இல்லையா? அப்ப இதோட வெலாசிட்டி மாறும். அடுத்து திருப்பி என்ன செய்யுது? இந்த சைடு வரும்போது இதோட டைரக்ஷன் டவுன்வர்ட்ல வந்துடும். திருப்பி இங்க போகும்போது மேல போகுது. அப்ப இது அப்வர்ட்ல போயிடும். நெக்ஸ்ட் இங்க வரும்போது அப்வர்ட். அப்ப அப்வர்ட்ல இருக்கு, டவுன்வர்ட்ல இருக்கு இதோட டைரக்ஷன் இல்லையா? அப்ப இதோட டைரக்ஷன் என்ன செய்யுது? அந்த சர்க்கிள் சுத்துறதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யுதோ அதோட டைரக்ஷனும் என்ன செய்யும் அப்படின்னா மாறும். சோ இததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா அதாவது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது டுவர்ட்ஸ் த சென்டர் இல்லையா? அதாவது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா இதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது வந்து அதோடைய ஆரிஜின். இதெல்லாம் வந்து இந்த ஃபோர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த ஃபோர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ் இது எல்லாமே ஆரிஜின். அதாவது இந்த ஃபோர்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். அதனால the centripetal force is not other forces. என்ன செய்யுது? மற்ற ஃபோர்ஸ் மாதிரி இது இருக்காது. எதை போல? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி என்ன செய்யாது? இருக்காது. ஸோ இதோட ஆரிஜின் வந்து இந்த ஃபோர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது வந்தது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னா என்னங்கிறத சொன்னோம். எக்ஸ்பிரஷன் பார்ட்டுக்கு அப்புறம் என்னதுப்பா? டயக்ராம். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் வந்து எப்படி வரும், எப்படி உருவானது அப்படிங்கிறத, எந்தெந்த ஃபோர்ஸ்க்கு அப்புறம் வந்துச்சு அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்கோம் இல்லையா? அடுத்து பாருங்க, இதுல வந்து ஒரு 3 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, whirling motion of a stone. whirling motion of a stone. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். லிசன். இப்போ ஒரு பாய் என்ன செய்யறான் அப்படின்னா
ஒரு ஸ்ட்ரிங்ல கல்லை கட்டி என்ன பண்றான், சர்க்குலர் மோஷன்ல சுத்துறான். இதுதான் என்ன அப்படின்னா whirling motion of a stone அப்படின்னு சொல்றோம். இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள், கண்டிப்பா அப்ப இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, டென்ஷனல் ஃபோர்ஸ். அப்ப இதுதான் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், whirling motion of a stone. இது மூலமா என்ன செய்யறோம் அப்படின்னா, the motion of a stone tied to a string. This motion of a stone tied to a string. ஒரு ஸ்ட்ரிங்ல கட்டி வச்சிருக்கோம். A centripetal force on the particle is provided tensional force. என்ன force அப்ப ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு tensional force ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்ன டைரக்ஷன்ல சுத்துது, ஒரு சர்க்குலர் மோஷன்ல சுத்துது. அடுத்து பாருங்க, whirling motion of the object. அமேசான் பார்க் மட்டும் கிடையாது, நிறைய பார்க்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்வாங்க, இந்த ராட்டனம் பார்த்துருப்பீங்க இல்லையா, இதுல வந்து கண்டிப்பா என்ன ஃபோர்ஸ் இருக்கு, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை த டென்ஷனல் இன் த ரோப். ஏன்னா அந்த ரோப்ல உள்ளது வந்து டென்ஷனல் ஃபோர்ஸ். அப்ப சுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். இது எல்லாமே இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸுக்கு உள்ள ஒரு எக்ஸாம்பிள். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், இதுதான் என்ன அப்படின்னா whirling motion of a stone. சுத்துறது, ஒரு ஸ்டோனை சுத்தும் போது அதுல ப்ரொடியூஸ் ஆகுறது டென்ஷனல் ஃபோர்ஸ். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், என்ன அப்படின்னா whirling motion of the object வந்து அமேசான் பார்க்ல உள்ள ராட்டனம் இருக்கு இல்லையா, அதுவும் ஒன் டைப் ஆஃப் த எக்ஸாம்பிள். The next பாருங்க, motion of satellites around the earth. இப்ப motion of satellites அப்படின்னு சேட்டலைட்ஸ்ல இருந்து எர்த்துக்கு வரும்போது எர்த்ல என்ன ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப இதுல என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அடுத்த சேட்டலைட் வந்து எர்த்தை ரீச் ஆகும்போது எர்த்ல என்ன இருக்கு, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்ப ஆஸ் யூசுவல் நம்ம சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோடைய ஈக்குவேஷன் தெரியும், F is equal to mv squared by r. So r is the distance of the planet from the center of the earth. இதுல rங்கிறது distance of the planet from the center of the earth. எர்த்ல இருந்து என்ன செய்யுது, பிளானட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் r ன்னு சொல்றோம். இதுல m is the mass of the satellite. இந்த சேட்டலைட்டோட மாஸை வந்து m ன்னு டினோட் பண்றோம். at the same time speed of the satellite, இந்த சேட்டலைட்டோட ஸ்பீடை தான் vங்கிறத டிஃபைன் பண்ணிருக்கோம். இதுதான் செகண்ட் பாயிண்ட். எதுல உள்ளது, இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்ல உள்ள செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க, கார் இஸ் மூவிங் ஆன் அ சர்க்குலர் ட்ராக். அதாவது ஒரு கார் வந்து மூவ் ஆகுது, அதோடைய ட்ராக் போகக்கூடிய பாதை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சர்க்குலர் ட்ராக்கா இருக்கு. அப்ப சர்க்குலர் ட்ராக்கா இருக்கும்போது கண்டிப்பா அந்த கார்ல இருந்து ரோட்டுக்கு, காரும் ரோடும் தான் அதுல ஆப்ஜெக்ட் இல்லையா, அப்ப அந்த காருக்கும் ரோடுக்கு இடையில என்ன இருக்கு, ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுனாலதான் கார் என்ன செய்யுது, சர்க்குலர் ட்ராக்ல சுத்துது. Can you understand? As usual you have to write centripetal acceleration உடைய formula. அப்ப frictional force is equal to centripetal force mv squared by r. m இங்கிறது ஒரு mass, m இங்கிறது என்னப்பா, காருடைய mass, b இங்கிறது speed of the car, காருடைய speed, and r is the radius of the curvature. Can you understand? Yes. Car in the circular track. Look at this diagram. இப்ப ரெண்டு கார் இருக்கு, ஒரு கார் வந்து ஸ்ட்ரைட்டா உள்ள ஒரு ரோட்ல போகுது, இன்னொரு கார் வந்து சர்க்குலர் ட்ராக்ல உள்ள பாதையில இன்னொரு கார் போகுது. அப்ப ஸ்ட்ரைட்டா உள்ள கார்ல எத்தனை விதமான ஃபோர்ஸ் இருக்கு, ஒரு நார்மல் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஏன்னா அது வந்து ஸ்ட்ரைட்டா போகுது. ஆனா இந்த சர்க்குலர் ட்ராக்ல பாருங்க என்ன ஃபோர்ஸ் இருக்கு, அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்ன செய்யுது, அது நிற்கும் போது கண்டிப்பா அதுல ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து இருக்கு. இதுதான் எனது தேர்ட் எக்ஸாம்பிள். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவோமா, அதே சர்க்குலர் கர்வ்டு பாத் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா கார் என்ன செய்யும், ஒரே ட்ராக்ல போகுமா, அதனுடைய ரோடு எந்த அளவுக்கு பெண்ட் ஆயிருக்கோ அதோடைய சர்ஃபேஸை பொறுத்து இந்த கார் என்ன செய்யும், மூவ் ஆகும். அப்போ ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய சென்ட்ரிபெட்டல் ஆக்ஸலரேஷன் என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். அடுத்து பாருங்க, ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, when the planets orbit around the sun they experience centripetal force towards the center of the sun. இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் வந்து எதை நோக்கி இருக்கும், இந்த சன்னை நோக்கி. ஏன் அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அந்த சன்ல உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால
என்னது இது சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் வந்து இந்த பிளானட்டை சுற்றி வரும்போது அது சூரியனை வந்து என்ன செய்யுது, சென்டரை நோக்கி வருது. இதுதான் வந்து 4th பாயிண்ட். சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ஆன் த ஆர்பிட் பிளானட் டியூ சன்ஸ் கிராவிட்டி. இதுலயும் நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா யூஸ் பண்ணுவோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் சன் ஆன் தி பிளானட் mv²/r. Can you understand? Yes, this is a important 5 mark question. Centripetal force na என்னன்னு எழுதுங்க. அதோட டெரிவேஷன் பார்ட், நெக்ஸ்ட் அதோட டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன், நெக்ஸ்ட் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது எதோட ரெலவெண்டா இருக்கும், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ்லாம் வந்தது அப்படிங்கிறத சொல்லுவோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு 4 எக்ஸாம்பிள். வேர்லிங் ஆஃப் ஸ்டோன்ல இருந்து கிடைக்கக்கூடியது டென்ஷனல் ஃபோர்ஸ், சேட்டலைட்ல இருந்து கிடைக்கக்கூடியது அதாவது கிரவுண்டுக்கு கிடைக்கக்கூடியது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் செகண்ட் பார்த்தோம். அடுத்து தேர்ட் வந்து கார் மூவ் ஆகும்போது ஒரு சர்க்குலர் ட்ராக்ல மூவ் ஆகுது, அப்போ அதில் என்ன இருக்கு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஸ் அந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் வந்து சன்னுக்கும் பிளானட்டுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை வச்சு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி 2 ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. If a stone of mass 0.25 kg tied to a string executes uniform circular motion with a speed of 2 meter second minus 1. என்னென்ன கொடுத்திருக்காங்க, மாஸ் கொடுத்திருக்காங்க, velocity கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. What is the magnitude of tensional force acting on the stone? அந்த ஸ்டோன்ல எவ்வளவு டென்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதோடைய மேக்னிடியூட், அந்த டென்ஷனல் ஃபோர்ஸ்ல எவ்வளவு மேக்னிடியூட் வந்து ரியாக்ட் ஆகுது எதுல, ஸ்டோன்ல. So write down the given datas. So what is the m value? 0.25 kg. இது வந்து 25 நாள் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், 1.1/4 kg ன்னு எடுத்துக்கிறோம். velocity, radius and centripetal force. Next substitution part பாருங்க. இப்போ சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் சொல்லும்போது FCP is equal to mv²/r. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 0.33 நியூட்டன் கிடைக்கும். Can you understand? அடுத்து பாருங்க, அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. The moon orbits the earth once in 27.3 days in an almost circular orbit. அதாவது மூன் வந்து எர்த்தை சுத்தி வர எத்தனை நாள் ஆகுது, 27.3 days. அது என்ன செய்யுது, சர்க்குலர் ஆர்பிட்ல சுத்துது. அப்ப இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணணும், சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன், அந்த மூனோட சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் என்னங்கறத கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் தி எர்த் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, வாட் ஆர் தி கிவன் டேட்டாஸ், எவ்வளவு டைம் எடுக்குது, 27.3 days ஆகுது. Radius of earth is given 6.4 into 10 to the power 6 meter. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், magnitude acceleration, அதாவது centripetal acceleration வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப as usual என்ன பண்ணலாம், acceleration உடைய ஃபார்முலா என்னப்பா, v²/r. அதாவது இந்த moon speed வந்து which is non trivial அப்படின்னு சொல்லுவோம். நான் ட்ரிவல்னா என்ன அப்படின்னா ரொம்ப சின்ன வேல்யூம் கிடையாது, ஆனா கொஞ்சம் ஸ்மால் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் நான் ட்ரிவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்து இதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப ஆக்சலரேஷன்ங்கிறது வந்து ω², இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ். ω² இன்ட்டு RM. ஆர்ங்கிறது வந்து என்னப்பா, ரேடியஸ் ஆஃப் எர்த். அப்ப இதுல இருந்து RM கண்டுபிடிக்கலாமா. அப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா RMங்கிறது வந்து டிஸ்டன்ஸ். இப்போ இதுல என்னென்ன டேர்ம் இருக்கு, AMங்கிறது என்னன்னா சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் ஆஃப் த மூன் டியூ டு த எர்த் கிராவிட்டி. இதுதான் என்ன அப்படின்னா AM. அண்ட் ஒமேகா இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் RM இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் த மூன். அப்ப ரெண்டுக்கு இடையில ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து அது சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு, 60 டைம்ஸ் ஆகுது. அப்ப கண்டிப்பா இதை என்ன செய்யலாம், கன்வெர்ட் பண்ணலாமா. இப்போ என்ன செய்யறோம், செகண்ட்ல கன்வெர்ட் பண்றோம். இப்படி கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம 60 டைம்ஸ் ஆகுது. அப்ப 60 into r, ரேடியஸ் ஆஃப் எர்த் கொடுத்துருக்காங்கல்லப்பா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு RM வேல்யூ கிடைச்சிரும். ஒமேகானா தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி, ஒமேகாங்கிறது 2π/t. அப்ப டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 27.3 days. அப்ப இவ்வளவு டைம், இவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னா அந்த நாளுக்குள்ள கால்குலேஷன் என்ன செய்யறோம்,
அப்போ எவ்வளோ செகண்ட் ஆகுது, எவ்வளோ நாள் ஆகுது, எத்தனை மந்த் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டேஸ், மந்த்து, அதோடைய செகண்ட்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் என்னது, டைமுடைய வேல்யூ. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t. அப்போ AM இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் RM. அப்போ ஒமேகாங்கிறது 2π/tன்னு தெரியுமா? அப்போ 2π/t சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஸ்கொயர் இன்ட்டு ஆர். இப்போ என்ன வரும், 4π² RM/t. ஆல்ரெடி யூ நோ தட் த வேல்யூ 4π² இன்ட்டு RM ஓட வேல்யூ முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம்லப்பா. வாட் இஸ் RM வேல்யூ? 384 into 10⁶ மீட்டர். அப்போ இதுல இருந்து என்ன பண்றோம், RM வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, அதை சப்ஸ்டிட் பண்றோம். T ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. T ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமா? 2.358 into 10⁶ செகண்ட். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். The centripetal acceleration of the moon towards the earth is 0.00272 meter second minus 2. Can you understand? Yes, this is the important problem. So today we have to discuss about what is dynamics of circular motion என்னன்னு பார்த்தோம். அதில் லீனியர் மோஷன்னா என்ன, சர்க்குலர் மோஷன்னா என்ன. லீனியர் மோஷனுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை கிடையாது, கொடுக்கலாம் கொடுக்காமலையும் இருக்கலாம். சர்க்குலர் மோஷனுக்கு கண்டிப்பாக ஃபோர்ஸ் தேவை. அதில் 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால் என்னங்கிற பார்த்தோம், அதோடைய டெரிவேஷன் பார்ட்டு வித் டயக்ராம், அதோட எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இந்த 4 எக்ஸாம்பிள்ஸோட இது ஒரு 5 மார்க்ஸ் முடிஞ்சிச்சு. அதை பேஸ் பண்ணி இந்த 2 ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த ப்ராப்ளத்தோட இந்த 2 ப்ராப்ளமே இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் the example 2.3, the important 5 mark question, and example 3.22 also 3 mark question. And these 2 problem is very important. And dear students, today class is over. Today your homework is example 2 problems 3.22 and 23, and what is circular motion, and state and explain centripetal force. Dear students, the remaining chapter we will see next class. Thank you students. Thank you.